ஓகே, இல்லை வெயிலுக்கு எல்லோரும் கூட்ட கூட்ட பாவாடைகளாக போட்டுட்டு வர்றாங்க. பார்ப்போம். இங்கே வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நம்ம ஊர் கோயிலில் எப்படி கடைகள் இருக்கும், சேம் கடைகள். ஆல்மோஸ்ட் 6 மணி ஆச்சு, ஆனால் 6 மணி மாதிரியே இருக்குது. மத்தியானம் 2 மணி 3 மணி மாதிரி இருக்குது. எனிவே போவோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி இங்கூட ஒன்று இருக்குது. அது என்னங்கிறத அங்கே பக்கத்தில் போயிட்டு சொல்கிறேன். வரும்போதே யாழி நம்ம ஊர் மாதிரி தான் சிங்கத்தை வச்சு வர வைக்கிறாங்க. அப்புறம் புத்தருக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறையா ஒரு எலிக்கடவுள் அது இதுனால சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து வாரியர் கடவுள், இது வந்து எலிக்கடவுள், இது வந்து மாடு, இது புலி, அதே மாதிரி இது வந்து முதலையோ சிங்கமோ அந்த மாதிரி ஒவ்வொரு புத்தரோட ஒவ்வொரு வடிவம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாமே புத்தர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ the main attraction is this one. ஸோ இந்த வடிவத்தை பார்த்தா புத்தர் மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஆனால் புத்தர் தான் இது. இதோட வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் இங்கே ஸ்பெஷாலிட்டியே. அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத இதே மாதிரி ஒரு சிலை உள்ளே இருக்குது, அதை போயிட்டு பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் அட்ராக்ஷன். திஸ் இஸ் பகோடா, கல் பகோடா. சைனாவில், ஜப்பானில், கொரியாவில் எல்லா இடத்துலையும் இது ஃபேமஸ் பகோடா. புத்தர் கோயில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்து இந்த பகோடா இருக்கும். டிராஃபிக் சேஃப்டி ப்ரேயர் பகோடா, அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. டிராஃபிக் சேஃப்டி ப்ரேயர் பகோடா. இதோட மேப்பு, சன்ரைஸ் ஸ்பாட், சன்செட் ஸ்பாட் அந்த மாதிரிலாம் இருக்குது. போவோம். இது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான், சின்ன ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். வந்து விட்டோம் அற்புதமான ஏரியாவுக்கு. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் கோயில் மாதிரியே இங்கே டொனேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஜாலியாக தாண்டிட்டு வந்துட்டு இந்த ஊர் ஐயனார் அந்த மாதிரி. இந்த ஊர் ஓகே, இவர் தான் நம்ம விஷ்ணு மாதிரியே இவர் வந்து தூங்கும் புத்தர். விஷ்ணுவும் இப்படி தான் இருப்பார். அதே மாதிரி அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்தால் தானே புத்திசம். ஓகே, எனிவே ஸோ ரைஸ் டொனேஷன்ஸை கொடுக்கலாம் நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி. ஸோ இவங்கள புத்தா மாஸ்டர்ஸ் அவங்க. ப்ளீஸ் கம் பை தி சைட் டோர்ஸ். இதில் மேலே ஏறாதீங்க அப்படின்ட்டாங்க. பட் நம்ம மேலே ஏறலான்னு பார்த்தா, பட் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல உள்ளே போயிட்டு. புத்திஸ்ட் சர்வீஸுங்கும் போது புத்தருக்கு அந்த அபிஷேகம் இந்த மாதிரி ஆராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபோட்டோ வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் லைட்டாக வீடியோ எடுப்போம், பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இவரை பார்த்துருவோம். இவரை சில பேர் வந்து குபேரன் பொம்மைங்க கூட சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க. லாஃபிங் புத்தான்னு கூட சொல்லுவாங்க சைனாவில் இங்கெல்லாம்.
பட் உண்மையாகவே புத்தரோட இன்னொரு வடிவம் தான். அது பணக்கார கடவுள் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. பட் எனக்கு சரியாக தெரியல, பணக்கார கடவுளாக தான் இவங்களும் நினைக்கிறாங்களா கொரியாவில் அப்படின்னு. பட் he is also here. நமக்கும் சில பண உதவிகள் தேவைப்படுது, பண்ணுவாருன்னு நம்புவோம். அப்புறம் இதோட மேஜர் அட்ராக்ஷன் என்னென்னா, இந்த புத்தருக்கு ஞானம் கிடைத்தது போதி மரத்தில். அப்போ அந்த போதி மரம் மாதிரியே கோல்டு லீஃப், அந்த கோல்டு லீஃப் மாதிரி அந்த இது செஞ்சு அந்த நம்மளுக்கு விஷஸ் எழுதி வைக்கிறது, அதை நமக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் எழுதி வைக்கிறது. ஸோ கடலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறதுனாலையும், இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும், அப்புறம் புத்தரோட ஒரு வித்தியாசமான வடிவம் இது உலகத்தில் நிறைய இடத்துல இருக்குதான்னு தெரியல. புத்தரோட அந்த வடிவம், இப்போ பார்க்க போகிற வடிவம் என்ன, புத்தரோட அந்த வடிவம் மற்ற இடத்துல மற்ற நாட்டில் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த வடிவம் இங்கே இருக்குது, இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதனாலையும் இதுக்கு வந்து வாட்டர் டெம்பிள் அப்படின்னு ஒரு பேர். ஹியோங்குக்ஸா டெம்பிள் அப்படின்னு பேர் இதுக்கு. ஹியோங்குக்ஸாவா என்ன, பட் இதோட மெயின் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான், வாட்டர் டெம்பிள். ஜென்ரலாக வந்து ஃபாரினர்ஸ் கடையே வந்து ஃபேமஸான டெம்பிள் வந்து இது ஹெய்தோங் யோங்குங்ஸா ஹெய்தோங் யோங்குங்ஸா டெம்பிள். ஹெய்தோங் யோங்குங்ஸாங்கிறது இந்த கோயில் பேர், ஹெய்தோங்கிறது இந்த ஏரியா பேருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் ஹேயுந்தே பீச்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இதோட பேரில் வச்சதாக தான் கூட இருக்கலாம், ஹேயுந்தே பீச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹெய்தோங் யோங்குங்ஸா, தட் இஸ் தி டெம்பிள் நேம். அழகாக இந்த கடற்கரையோரமாக அமைஞ்சிருக்கு பூசானில். பூசான் இது கொரியாவோட சதர்ன் டிப், சவுத் கொரியாவோட சதர்ன் டிப்பில் இருக்குது அந்த டெம்பிள். இது அந்த புத்தர் கோயிலோட மெயின் பீடம். ஒரு யூஸ்வலாக செலவு வச்சுருப்பாங்க, பட் வரைஞ்சி வச்சுருக்காங்க இங்கே. யூஸ்வலாக புத்தரோட வாசகம் அந்த மாதிரிலாம் மேலே எழுதி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் கும்பிட்டு அதுக்கப்புறம் வருவோம். உள்ள கேமரா விடுவாங்களான்னு தெரியல, கும்பிட்டு வருவோம். இது இன்னொரு புத்த பீடம், புத்தரோட இன்னொரு புத்தா மாஸ்டர் ஆஃப் புத்தா. மேலே போவோம். சாரி பழனி மலை மாதிரி ஏறிட்டு இருக்கோம். ஏறி முடிச்சு கீழே வந்ததுக்கப்புறம் புஷ்ஷுன்னு ஆயிரும். புத்தரோட ஒரு முக்கியமான ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இங்கே தான் இருக்குது. ஒரு சின்ன மலையேற்றம். மேலே போனோம்னா நமக்கு பார்த்துடலாம் அந்த முக்கியமான வடிவம் என்ன அப்படிங்கிறது. வந்துவிட்டோம். ஆஃப்டர் a small trek வந்துவிட்டோம். இதோ உங்களுக்காக முக்கியமான ஒரு அப்படியே கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள், அழகாக. அப்படியே கொண்டு வந்தோம்னா இதோ உங்களுக்காக புத்தரோட பெண் வடிவம். எங்கேயாவது பார்த்துருக்குமா? நான் கேள்விப்பட்டதில்லை, நீங்கள் மட்டும் தான் கேள்விப்படுறேன். ஒருவேளை சைனாவில் இருக்குதான்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
இந்த புத்தரோட பெண் வடிவம் அது இங்கே கொரியாவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இங்கே மட்டும்தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் நான் புத்தரோட பெண் வடிவத்தை வேறு எங்கேயும் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஸோ இது புதுசாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்தது. ஸோ திஸ் இஸ் a major attraction in Busan. புத்தரோட பெண் வடிவம் in Yongguksa temple, otherwise called as water temple. ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நல்லா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெண் வடிவம் அப்படிங்கிறதுக்காக அந்த கிரீடம், அந்த அணிகலன்கள், இந்த ஆடை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ நம்ம வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணாதனால நமக்கு பெருசாக அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இது புதுசாக இருக்குது. யாருக்கு புதுசாக இல்லைங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பட் இது வந்து புதுசு தான். ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்தேன்னா 2013-14 அந்த டைத்தில் வந்து நான் இங்கே மாஸ்டர் டிகிரி பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்தேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட. எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு அந்த வாக்கிங் டூர் மாதிரி கூட்டிகிட்டு வந்தானுங்க. ரயில்வே ட்ராக் எல்லாம் தாண்டி இங்கெல்லாம் வந்து அப்படி வரக்கூடாது. இருந்தாலும் எல்லா ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ரஷ்யன்னு, அமெரிக்கன் நிறைய பேர் இருந்தாங்க. இந்தியன், பாகிஸ்தான் பசங்க, பங்களாதேஷ் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபேமிலியோடு வந்தது. இப்போ வீடியோக்காக வந்திருக்கு. இஸ் த மெயின். இங்கே உட்காந்து நீங்கள் வந்து ப்ரேயர் கூட பண்ணலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். அதுக்கான மேட் எல்லாமே கூட போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றினா கூட கீழே வாங்கிட்டு வந்து மெழுகுவத்தி ஏற்றிட்டு போகலாம். அரிசி கூட டொனேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இட்ஸ் a better view the women face of Buddha. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். நெக்லஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. புத்தரோட இதில் வந்து அந்த நெக்லஸ்ஸு அது இது ஆடை அணிகலன்கள், அந்த என்ன சொல்கிறது, அந்த லக்ஸூரியஸ் அணிகலன்கள்லாம் பார்க்க முடியாது. பட் இதில் வந்து கொஞ்சம் அந்த நெக்லஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். கிரீடம் இதெல்லாம் பெரிய வித்தியாசம் இது. ஓகே, நம்ம அப்படியே கீழே போவோம். கீழே போய் மறுபடியும் மேலே ஏறணும். இவரை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி காரு டென்ஷன் பண்ணி, அது டென்ஷன் பண்ணி, இது டென்ஷன் பண்ணி, இன்சூரன்ஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி, மெக்கானிக் வந்து ஒன்றுமே இல்லையா, நான் ஓட்டும்போது வந்தது, நீ ஓட்டும்போது இல்லை, நான் ஓட்டி பார்த்தா வரல, நீ ஸ்லோ ஓட்டினியா ஸ்பீடாக இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஓட்டு அப்படின்ட்டு போயிட்டான். போங்கடா அப்படின்ட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறது? ஓகே, எனிவே இவர் தான் நமது கதாநாயகி எப்படியான வச்சுக்கலாம். ஸோ கதாநாயகினே சொல்லுவோமே, ஏன்னா புத்தரோட பெண் வடிவம். ஓகே புத்தரே, நான் இங்கே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே கீழே இறங்கி மேலே ஏறுவோம். ஓகே, சக்கா புத்த பூர்ணிமா அப்போல்லாம் வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த இலையில விற்றுட்ருப்பாங்க. ஒரு 200 300 அந்த மாதிரி நம்பர் காசுக்கு எழுதி இங்கே இது பண்ணிட்டு போகலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம். இங்கே இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க, இட்ஸ் த கிரேட் புத்தா ஆஃப் சீ வாட்டர். அதுதான் வாட்டர் டெம்பிள், புத்தா ஆஃப் சீ வாட்டர். அதனால தான் வாட்டர் டெம்பிள் சொல்லியிருக்காங்க. இங்கே பறக்க விடலாமா நம்ம விஷயத்த அப்படின்னு கேட்டோம். ட்ரோன் பறக்க விடலாமான்னு கேட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ ஒரு நப்பாசை தான், விடமாட்டாங்கன்னு கொஞ்சம் தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நப்பாசை விட்டாங்கன்னா எடுத்து இப்போ போடலாமே, ஏரியல் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கு இந்த கோயில், இந்த சிலை. அதனால் எடுத்து போடலான்னு பார்த்தா நோ அப்படின்ட்டாங்க. மில்லியன் கணக்கில் ஃபைனை போட்டாங்கன்னா நம்ம தலையில் விடியும். அப்புறம் எதுக்கு, சாரி என்னால் காட்ட முடியல. ஓகே, கீழே இறங்குவோம், விடைபெறுவோம். அன்பான அழகான புத்தரின் பெண் வடிவத்தோடு அப்படியே கீழே வந்தோன்னா சின்ன ஒரு பாதை போட்டு வச்சுருக்காங்க.
அழகாக போக வேண்டியதான். அப்படி கீழே போயிட்டு கீழே ஒரு சில இன்னொரு வடிவத்தை பார்ப்பீங்க. புதரோட இன்னொரு வடிவத்தை பார்க்கணும். அங்கே மரியாதையை செலுத்தி விட்டு அப்படியே வந்தோம்னா புத்தருடைய இன்னொரு வடிவத்தை நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக இங்கே எல்லாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். எல்லாம் கலர்ஃபுல்லாக எல்லாம் விஷஸ் எழுதி விட்ருக்காங்க. புத்தருடைய இன்னொரு வடிவம், முக்கியமான வடிவம், நம்மளுடைய வடிவம், குழந்தை வடிவம். எல்லாருக்கும் இதுக்கு வந்து முக்கியமான இது பண்ணுவாங்க மரியாதை. நம்மளும் பண்ணிடுவோம். எப்பா சாமி அப்படியே கிளம்புவோம். புத்தருடைய பெண் வடிவத்தையும் பார்த்தாச்சு, புத்தருடைய குழந்தை வடிவத்தையும் பார்த்தாச்சு. புத்த பூர்ணிமாப்போ இதே மாதிரி சிலை வச்சுருப்பாங்க. எங்கெங்கே புத்தர் கோயில் இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து குழந்தை வடிவம். ஏன்னா பிறந்தநாள் புத்த பூர்ணிமா அப்படிங்கிறனால இது வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது கீழே போயிட்டா, இந்த சிலைக்கு கீழே போயிட்டா இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, தண்ணீர் ஊற்று வர இடம் கூட இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம ஊர் ஓம் தான் போட்டிருக்கிறாங்க. உள்ளே போகலாம். ஒரு சின்ன குகை மாதிரி. இது வந்து நேச்சுரல் ராக்கு தான். இது வந்து செட்டப்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இது நேச்சுரல் ராக் தான். கார் பண்ணியிருக்காங்க, ரிஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மேலே கொஞ்சம் ஏதாவது போட்டு இது பண்ணியிருக்கலாம். பட் இது நேச்சுரல் இது தான். பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஊற்று இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் ஊற்று இருக்குல்ல, நன்னீர் ஊற்று அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கேயும் இருக்குது. அது வாட்டர் டெம்பிள்னு பேர் வரக்கு இது ஒரு காரணம் கூட. இப்போ இங்கே ஒரு புத்தர் சிலை வச்சுருக்காங்க. நம்ம காணிக்கை கூட போகலாம். ஒரு சின்ன குகை. பூசான் பக்கத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொரியா டூர் வர்றவங்க பூசான் வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கடலோரமாக நல்லாவும் இருக்கும். ஃபாரினர்ஸ் யார் வந்தாலும் இதை விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க. த மெயின் அந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். மெயின் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் இது. ஸோ இங்கே சோவினர்ஸ் கூட வாங்கிக்கலாம். நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி கோயிலில் வாங்கிக்கலாம். இது இன்னொரு பகோடா. நீங்கள் இந்த மாதிரி ஓடு கூட வாங்கிக்கலாம். நீங்கள் இது கூட வாங்கணுன்னு அவசியம் இல்லை, ஓடு கூட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு அந்த இலை மாதிரி இருந்துச்சுல, அதே மாதிரி இது ஓடு வாங்கி வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படியே வியூ பாருங்கள், அடேங்கப்பா. அப்படியே இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் காஃபி ஷாப்பு. அதேமாதிரி இங்கே ஒரு காஃபி ஷாப் வச்சு விட்டாங்க. அப்படியே ஜிப்புன்னு பிளான் பண்ணால் கோயில் அப்படியே ஒரு 360 டிகிரி பிளான் பண்ணுமா கோயில் இங்கே. அப்படியே நீங்கள் இங்கே வந்துட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் டைரெக்டாக உங்களுக்கு அப்படியே ஒரு கடல் வரைவா எழுதி வச்சுருக்காங்க. என்ன அப்படியே அந்த கடலில் பயணம் பண்ணால் அந்த பக்கம் ஜப்பான் தான். ஸோ இப்போ இங்கே இன்டர்நேஷ்னல் ஃபெரி டெர்மினல் கூட இருக்குது. ஜப்பானுக்கு க்ரூஸ் கூட இருக்குது. இங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வரும். ஸோ இங்கே வந்து அவார்டு வேறு கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் ஆஃப் கொரியா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் இன் கொரியா அப்படிங்கிற மாதிரி.
இங்கே ஒரு வியூ. 다리 굽히니까 더 강한 것 같아요. 이렇게 잘 나왔어. அடாடாடா, சாயங்கால நேரம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ. நான் சொன்ன மாதிரி த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள் இன் கொரியா அப்படின்னு இந்த அவார்டு வேறு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இங்கே வராமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. வராமல் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இங்கே நம்ம ஊர் குளத்தில் காசு வீசுகிற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி டெக்னிக்கு. குளத்தில் காசு வீசி வச்சுருக்காங்க. லக்கி காயின் டிவனேஷன் அப்படிங்கிற மாதிரி, அதை லக்கி காயின் மாதிரி போடுறது. இல்லை, ஐரோப்பாவிலிருந்தும் ரஷ்யாவிலிருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐரோப்பாக்காரங்க தான் மோஸ்ட்லி வர்றது. பாடி எனர்ஜி டவுனு, அதுக்குள்ளே பசிக்குது. ஏன்னா கிடையாது, வெயில் போட்டு உறிஞ்சி எடுத்துருச்சு நம்மளை. எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல, போனோடனே சாப்பிட்ணும். இங்கே போய் லைட்டாக உட்காந்துட்டு அப்புறம் போவோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க. அடாடா, இங்கேருந்து பாருங்க ஐயா வியூ. இதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க எல்லோரும். வெரி வா, வெரி வா. இந்த பியூட்டிஃபுல் வாட்டர் டெம்பிள் ஃபார் யூ பீப்புள். ஆக்சுவலாக அந்த பக்கம் விடுவாங்க, அந்த பக்கம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த விடுறது இல்லைங்க. போன தடவை அந்த பக்கம் போக முடியல. இல்லை எப்போதான்ட்டு போகிறாங்க அப்படின்னா அழகாக இருக்குது அந்த மாதிரி. சிலை அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், புத்தரோட பெண் வடிவம் சிலை. இதை பார்த்துட்டு வந்தோம் கீழே. அடையப்பா, நல்ல சன்செட் ஆகிற நேரத்தில், சன்செட் அந்த பக்கம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம் தெரியுதா? சன்செட் அந்த பக்கம் ஆகிடுச்சு, மலைக்கு அந்த பக்கம். மலையில் மறைச்சிருச்சு. ஸ்டேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சன்செட் அந்த பக்கம் ஆகிடுச்சு. இங்கே ஒரு புத்தர் சிலை ஆக்சுவலாக இருக்கணும், அதை எங்கேயோ எடுத்துட்டாங்க போல இருக்குது, காணோம். இருக்கணுமே இங்கே ஒரு புத்தர் சிலை. இங்கே ஒருத்தர் நடந்துட்டு இருக்கிறான். நீங்கள் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கு. 위험해 다쳐. 신우야, 네 아빠도 어디 가는데 혼자? 왜 진짜요? 우리 신나. வரி வா. 돌아서 가자. அழகாக வச்சுருக்கேன் இடத்த. கடல் ராசாரா அப்படிங்கிற மாதிரி கடலுக்கு பக்கத்துலேயே புதர் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிலை இருக்கணும், இங்கே ஒரு வர்ஷிப் ஏரியா இருக்கணும், காணோம்.
ஓகே, வரே வா, சூப்பர் வியூ. ஓகே, என்னங்க போகலாமா? எனக்கும் கொஞ்சம் காற்று வாங்கின மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஜில்லுன்னு காற்று அடிக்குது ஓரளவுக்கு. பட் எனிவே we should go. Let's go. இங்கே இன்னொரு புத்தர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு புத்தர் வச்சுருக்காங்க. அருமையாக பார்த்துட்டு கும்பிட்டு அப்படியே போக வேண்டியதான். இது ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். டிசிபிள்ஸ், புத்தரோட டிசிபிள்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் மூங்கில். எல்லா இடத்துலையும் மூங்கில் வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஒரே வா, ஒரு டனலோட, புத்தரோட ஒரு டனலோட அப்படியே போக வேண்டியதாக இருக்கு. புத்தருடைய ஒரு டனல், மேலே புத்தர், கீழே டனல். அப்படியே நண்டெல்லாம் வந்துருக்குது. பக்கத்தில் கடல் இருந்தால் நண்டுன்னு வரும்ல, எப்படியும் ஏறி இங்கே வரைக்கும் வந்துருக்குது நண்டு. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸைட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் தான். புத் ஆஃப் கிராண்டிங் அ சன். அதாவது பையன் வேணும்னா இந்த புத்தரை கும்பிடுங்க, புத்தரோட இந்த வடிவத்தை கும்பிடுங்க. எல்லாம் தடவிட்டு போகிறாங்க பாருங்க. பையன் வேணும்னா இந்த புத்தரை கும்பிட்டு போங்க, அந்த மாதிரி என்ன நல்லா வச்சுட்டு இருக்காங்க. மறுபடியும் பகோடா கேத்திரி மட்டும் வாட் அ கிரேட் பகோடா. ஸோ இந்த பகோடாலேயே நம்ம வந்து முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே இந்த பகோடாவுடன், இந்த வாட்டர் டெம்பிள் பேக்ரவுண்டுடன் இனிதே நமது ஒரு ஷார்ட் விசிட் டு த வாட்டர் டெம்பிள் பூசான் நிறைவடைகிறது. அடுத்த தடவை இனி ஒரு நல்ல லொக்கேஷனில் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் உல்லாச பறவை vlogs. பாய். இது ஒரு அருமையான ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா லொட்டே ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் இருக்குது, லொட்டே மால் இருக்குது, லொட்டே வேர்ல்டு, ஃபுல்லாக லொட்டே ஏரியா. அப்புறம் அந்த லொட்டே வேர்ல்டு அந்த தீம் பார்க் இருக்குது. அப்புறம் லூஜ், நம்ம ஒரு வண்டியில் போயிருப்போம் குஜே ஐலாண்டு போகும்போது, லூஜ் அப்படின்னு அந்த இதில் என்ன சொல்கிறது, ஒரு வின்ஸ் மாதிரி ஏறி போய் மறுபடியும் சறுக்கி இருப்போம். அதுவும் இங்கே இருக்குது. ஆனால் இந்த நியூசிலாண்டு கம்பெனி எல்லாம் வந்து ஃபுல்லாக லொட்டே ஏரியா. அதிலிருந்து இது வரைக்கும் லொட்டே ப்ரீமியம் அவுட்லெட்ஸ் எல்லா பிராண்டும் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா, இங்கே ஏதோ கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்காங்க அதான் ஒன்று புரியல. மிகப்பெரிய கொஷின் மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படிங்கிறத, ஏன் எதனால் அப்படிங்கிறதுக்கே ஒரு கேள்வி, ஒன்றும் புரியல. ஸோ இந்த வாட்டர் டெம்பிள் வந்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் சுற்றிட்டு போயிடலாம். இந்த லொட்டே மால் இருக்குது இல்லையா, அந்த லொட்டே மாலுக்கு நேராக அப்படியே வால் பிடிச்ச மாதிரி லொட்டே மாலுக்கு நேராக அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரோடு வரும். அப்படியே நேராக அப்படியே போயிட்டு அப்படியே லெஃப்ட் வளைஞ்சு அப்படியே கடலோரமாக அப்படியே போனீங்கன்னா வாட்டர் டெம்பிள் வந்துடும். மறுபடியும் அங்கேருந்து வந்தீங்கன்னா லொட்டே மாலுக்கு வந்துடலாம், லொட்டே வேர்ல்டுக்கு வந்துடலாம். எல்லாம் ஒரே கனெக்டட் ஏரியா தான், அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை.
எல்லாம் ஒரு நாள் பூரா சுற்றுறதுக்கு நல்ல இடம் இருக்குது. ஸோ காலையில் வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இது ஃபுல்லாக சுற்றிட்டு போகலாம். அதான் ஆனால் அந்த லொட்டே வேர்ல்டு தீம் பார்க் போகணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒரு 1 ஃபுல் டே தேவைப்படும். நான் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். பட் இது ஒன்று இது அது போகாமல் மாலுக்கும் இதுக்கும் வந்துட்டு வாட்டர் டெம்பிள் போயிட்டு வந்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றலாம் ஜாலியாக. நோ ப்ராப்ளம். ஓகே, இல்லை கேடிலாக், மெர்சிடிஸ், ஏன்னா லாரி சவுண்டெல்லாம் வருது. சைலன்சர் கழட்டிட்டு ஓட்டுறானா அப்படின்னு.